Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, start! சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் இந்த வாக்கின் விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அனைவரும் உங்களுடைய விளக்குகளை ஏற்றி செட்டி விளக்குகளை ஏற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பிப்போம். கருப்பை இல்லாவிட்டாலும் கருணை உள்ளத்தோடு சுமப்பது பூமி. கருப்பை இல்லாவிட்டாலும் கருணை உள்ளத்தோடு சுமப்பது பூமி. தாய் என்பதும் இரண்டெழுத்து, தாய் என்பதும் இரண்டெழுத்து. தாயும் இந்த பூமியும் ஒன்றே. தாய் பிள்ளையை சுமக்கின்றாள், தாய் பிள்ளையை சுமக்கின்றாள். அதே போல இந்த பூமி தாயும் பல கோடி வருடங்களாக எம்மையும், அதே போல இந்த பூமி தாயும் பல கோடி வருடங்களாக எம்மையும் வெடிகள் முகாமைத்துவ குழுவினரை மாநில வெடிப்பினை ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். இந்த பூமி தாயும் பல கோடி வருடங்களாக எம்மையும் சுமந்து கொண்டிருக்கின்றார். இந்த பூமி தாய்க்கு புவி மனத்தி ஆலயத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி நாங்களும் இலங்கை திருநாட்டில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பசுமை பூங்காவிலே புவி மனத்தி ஆலயத்தை இந்த நேரம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பசுமை பூங்கா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களும் பல ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றப்பட்டு விளக்குகளின் ஒளியால் இந்த இடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை பாடசாலை சிறுவர்கள்லேருந்து எல்லாரும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து விளக்கேற்றி வைத்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இந்த அற்புதமான தருணம் நிறைய பேருக்கு தெரியாது புவி மனத்தியாலம் என்றால் என்ன அப்படின்ட்டு. ஸோ உண்மையிலே புவித்தாய் எங்களை சுமந்து கொண்டிருக்கும் இந்த புவித்தாய்க்கு நன்றி செலுத்தும் ஒரு நிகழ்வாகத்தான் இது பார்க்கப்படுது. இது 2007ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இன்றைக்கு கிளிநொச்சி விடியல் கவர்மெண்ட் அவர்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. உண்மையிலே ஒரு பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நினைக்கிறோம். உண்மையிலே இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்று நாங்கள் சொல்வோம். அந்த வகையில் அந்த சிறுவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான நல்ல விடயங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அவர்களை பயன்படுத்தி இந்த விழாவை நாங்கள் நடத்தும் போது எதிர்காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. இந்த பாருங்க, ஒரு ஸ்கூல் பிள்ளை வந்து விளக்கேற்றி கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்தும் முகமாக உலகளாவிய ரீதியிலே புவி மனத்தியாலம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போல எங்களுடைய இலங்கை திருநாட்டில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பசுமை பூங்காவிலே தினம் இத்தருணம் நாங்கள் இந்த புவி மனத்தியாலத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். செட்டி விளக்குகள் ஏற்றப்படாத இடங்களுக்கு சென்று செட்டி விளக்குகளை ஏற்றியவர்கள் ஏற்றப்படாத பகுதிகளுக்கு சென்று அனைத்து விளக்குகளையும் ஏற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நேரே இருபுறமும் விளக்குகள் வைத்து
குடும்பமாக வந்து விளக்கேற்றி வைத்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இந்த அற்புதமான அழகிய தருணம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். எல்லாரும் இந்த ஒவ்வொருத்தர் வீடுகளையும் கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்வு நடக்கணுங்கிறது தான் எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கப்படும் விஷயம். இவர்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறுவனங்களில் இந்த விடயங்களை பாடசாலை மட்டத்தில் மாணவர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு இந்த புவிமணித்தியாலம் தொடர்பான ஒரு சித்திர போட்டியும் வச்சிருக்கிறார்கள். அந்த சித்திர போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் வைக்கும் ஒரு நிகழ்வும் இடம்பெற இருக்குது. அதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்கள் தங்கள் பாடசாலை சீருடையுடன் வந்து வருகை தந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு குடும்பமும் நிற்கிறாங்க. நாம் அழைத்து வைப்பது நிறுவனத்தின் மனிதவள சிரேஷ்ட நிறைவேற்றுதல் ஜமுரேகா லோக பிரகாஷ் அவர்களை நாங்கள் அழைத்து வைக்கின்றோம். நாம் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். நமது பூமிக்காகவும் நமது எதிர்காலத்திற்காகவும் ஒரு சிறிய ஆனால் ஒரு முக்கியமான ஒரு செயலுக்காக நாங்கள் அன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்ற அனைவரையும் நாங்கள் அன்போடு வழங்குகின்றோம். எம்எஸ் விடுதல் நிறுவனத்தினாக நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகின்ற புவி மனத்தியாளத்தின் நிகழ்வினை நினைவுகூடும் முகமாக நாங்கள் 4 வருடங்களாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த 4 வருடங்களும் எங்களுடைய அன்பான அழைப்பினையே வருக வேண்டும். இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தையும் இந்த பூமியின் வளர்ச்சியாளர்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த பூமியை நாங்கள் கடமைகளையும் வெளிப்படுத்தி முக்கியத்துவத்தை சமுதாயத்திற்கு எல்லாரும் கொளுத்துறாங்க, நீங்க நினைக்கிறீங்கன்னா எல்லாரும் மஞ்சள் டிஷர்ட் போட்டு இருக்காங்க. என்னது ஒரே மாதிரி வந்துருக்கீங்க?
வரவேற்பு நடனத்தை கண்டுகளிப்பதற்காக விளக்குகளை ஏற்றியவர்கள் பங்களிப்பு அரங்கமைக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது உங்கள் தங்களுக்கு குளிர்ச்சி அளிக்கின்ற வகையிலே வரவேற்பு நடனம் இடம்பெற இருக்கின்றது. வரவேற்பு நடனத்தை வழங்குவதற்காக நாம் அழைத்திருப்பது வசந்தன் பாரதி திருவையாறு மகாவித்யாலய மாணவி. வணக்கம் உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இருந்து பார்த்து கொண்டிருக்க ஒரு காட்சி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூபி மணி என்ற ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இயங்கி வரும் விடியல்
கவர்மெண்ட்ல இருந்து தான் இந்த ஏற்பாடுகள் செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ பல ஆயிரக்கணக்கான விளக்குகள் இந்த இடத்துல ஒளிர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். புவிமணி என்பதற்குரிய விளக்கம் என்னென்று கேட்டதுன்னு சொன்னால், அதாவது மார்ச் மாதம் இறுதி பகுதியில் விளக்குகள், அதாவது விற்பனை நிலையங்களாக இருக்கலாம் அல்லது வீடுகளாக இருக்கலாம், இந்த விளக்குகள் எல்லாம் ஒரு நாள் 1 மணி நேரம் அணைத்து அதை புவித்தாய்க்கு நன்றி செலுத்தும் முகமாக தான் இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது பசுமை பூங்காவில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு. உண்மையிலே இவ்வாறான நிகழ்வுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு நன்றியினையும் செலுத்த வேண்டும்.